இல்ல நீங்க சொல்றதுமே ஜோதிடம்ங்கிறத தாண்டி மணி மேனேஜ்மெண்ட்ல தானே சார் அதிகமா நீ அந்த மணி மேனேஜ்மெண்ட் தான் ஜோதிடம் சொல்லுது, வேற ஒன்றும் சொல்ல. 2026ல எனக்கான நட்பு ராசி பகை ராசி என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேஷ ராசிக்கு பகை ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசியாக வருமா வரும். பக்கத்தோட எடுத்த இல்லை, நம்ம அப்பா அம்மா தங்கச்சி மாமன் மச்சம் பெரிய பஞ்சித்தமாக இருக்கும். 4 பேர் திரும்பிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா நமக்கும் அவனுக்கும் பொருந்தாது. திருமணம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள்னு எதுவும் இருக்கா? ஏதாவது தெரியுமா நமக்கு? வீட்டில் உள்ளவங்க முன்னோர்கள் வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு பேசிக்கலாம், பிடிக்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லி வார்த்தையாக சொல்லுவாங்க. அது அங்கே அறிகுறி, வேற ஒன்றுமே அறிகுறி இல்லை. ஆனால் ஸ்டேட்டஸ் தடுக்குதே சார் சிலர், அதுதானே செலவு. அதான் நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டம்னு நீங்கள் ஒன்று ஏற்றுக்கிறது நீங்கள் ரெடியாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். விதியை வெல்வதற்கு ஒரு மதி வேண்டும், அதை வெல்வதற்கு ஒரு விதி வேண்டும் அப்படிங்கிற வாழ்க்கை. வணக்கம் சார். வணக்கம். 2026 பொது பலன்களில் 27 நட்சத்திரத்துக்கும் நீங்கள் பலன்கள் சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம் சார். சில நட்சத்திரங்களுக்கெல்லாம் மறுத்தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு கேள்வி, வருடம் வந்து மறுத்தாலி கட்டுறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மறுதாலி கட்டுறது எப்போ அப்படின்னா ஜன்ன ஜாதகம் தான் பேசும். பொதுவாக அஸ்த நட்சத்திரம் வருது அப்படின்னா 2026, 2027, 2028, 2029க்கான பலன் கிடையாது. அது மறுதாலி கட்டுறது ஒரு தடவை தான். அந்த நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது, ஒரு பிரிவினை இருக்குது, பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் போகிற மாதிரி இருக்குது, இல்லை கோர்ட்டு கேஸ் போயிட்டாங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு மருமங்களையும் வாங்கிட்டு வந்து அந்த தாலி கட்டுங்க. ஒரு தடவை தான். நீங்கள் வருஷம் வந்து 26, 27, 28 பலன்லாம் சொல்லலை. அது நல்லதாக போச்சு. அது ஒருத்தர் கேட்டது, சார் உத்திரட்டாதி நட்சத்திரம் போணுச்சுன்னா யாருக்காச்சும் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ உத்திரட்டாதி நட்சத்திரம் போணுச்சுன்னா அப்போ அதை கொஞ்சம் பார்த்து மாரி பாருங்கள். இல்லை போராட நட்சத்திரம் போணுச்சுன்னா அதை கொஞ்சம் பாருங்கள். திருவாதிரை நட்சத்திரம் போணுச்சுன்னா அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதா தவிர மற்றபடி வந்து யாருக்கும் வந்து வருஷமெல்லாம் மறுதாலி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்த நட்சத்திரமாக இருக்குது, குடும்பத்துக்குள்ளே உண்மையிலே பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸில் இருக்குது அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து ஏதோ ஒரு கோவிலில் போய், ஒரு பிள்ளையார் கோவிலில் போய் திருமாங்கல்யம் வாங்க வேண்டாம். மஞ்சளை வாங்கி மஞ்சள் காயத்தில் நம்ம அதுக்கு முன்னாடி மஞ்சள் தான் தாலி, அதுக்கு பிறகு தான் பூ தாலின்னு கட்டுவாங்க, அதுக்கு பிறகு மஞ்சள் தாலி கட்டுவாங்க. இப்போ தான் தங்கமாக மாறி போச்சு. ஆக மஞ்சள் வந்து தங்கமாக மாறி போச்சு. ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இதுக்கு இன்னாரும் அடையாளத்துக்கு, ஒரு சம்பிரதாயத்துக்கு, ஒரு அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பந்தத்தை நிலைநிறுத்துறதுக்கும் அந்த மஞ்சள்ங்கிறது ஒரு கடினமான ஒரு பொருளாக இருந்து அந்த கல்யாண வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் கண்கண்ட தெய்வமே கணவன் அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு போகணும், கையை பிடிச்சி கோத்து கொண்டு போகணும், குடும்ப வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் கொண்டு போகணும்னு உணர்றதுக்கு தான் அந்த மஞ்சள்ங்கிற விஷயம் மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்கு அந்த மஞ்சள்ங்கிற ஒரு பொருளையும் ஒரு அழகாக வந்து தாலியாக வந்து மஞ்சளை கோர்த்து திருமங்கலை காயத்தில் கட்டினதான். இனி தங்கமாக மாறி போச்சு. அதை விட்டு திருமங்கல்யம்லாம் வாங்க வேண்டாம். அடுத்த கேள்வி வந்துடும், சார் அதுக்கு திருமங்கல்யம் வாங்கணுமான்னு வாங்க வேண்டாம். அதே திருமங்கல்யத்தை நம்ம ஊரில் வந்து வீட்டில் மாசிக்காய் இருக்கும், இல்லைன்னா வந்து சீயக்காய் பவுட்ரு இருக்குல்ல, அந்த சீயக்காய் பவுட்ரில் ஒரு தடவை வந்து தாலியை நினச்சி எடுத்துகிட்டு அதை கோத்து கட்டினா அது அந்த தோஷம் நீங்குதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதை பண்ண சொல்லுங்கள். மற்றபடி வருஷமெல்லாம் மருமகளை மாற்றணும்னு அப்படி ஒன்றும் ஐதீகமே கிடையாது. அப்படி நாங்கள் சொல்லவும் மாட்டோம், சொல்லியிருக்க மாட்டோம். பொதுவாக 26 பலன் தான் இந்த நட்சத்திரம் வரும்போது மருமகளை மாற்றலாம், அஸ்த நட்சத்திரம் சொல்லியிருப்போம். தவிர 26, 27, 28க்கலாம் அஸ்த நட்சத்திரம் போணுச்சுன்னா மருமகளை மாற்றிங்க. 2026ல் எனக்கான நட்பு ராசி பகை ராசி என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இது இப்படி நம்ம எடுக்கவே கூடாது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பிறந்த நட்சத்திரம் பிறந்த ராசிக்கு வந்து பகை ராசி அப்படின்னா 6வது 8வது ராசி சொல்லுவாங்க. இன்றைக்கி நீ கூட சொன்னீங்களா திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி முன்னாடி பேசுனீங்க. ஒருத்தர் கேட்டிருக்கார், திருவாதிரை நட்சத்திரத்து 80 இருக்குது, எனக்கு ஆனால் பூச நட்சத்திரம் போது 40 தான் இருக்குது, நான் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பலன் கேட்டார். இப்போ கடக ராசிக்கு பகை ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனுசும் கும்பமும் பகை ராசியாக இருக்கும். இன்றைக்கி என்ன தசை நடக்குதோ அதுக்கு வந்து பகையான ராசிகள் எடுத்துக்கணும். அவங்களுக்கு இப்போ உதாரணமாக எனக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் இப்போ ஏஆர்பி போணுச்சுன்னா உதாரணமாக கன்னி ராசியும் விருச்சிக ராசி எனக்கு பகை ராசியாக இருக்குமானா இருக்கும் இந்த காலகட்டம் வரைக்கும். அதை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்னங்கிறத சொல்ல முடியுமா? இல்லை பொதுவாக தான் இது வந்து பொதுவான பலன் தான். இந்த நட்சத்திரம் இந்த ராசி கிடையாது. இப்போ மேஷராசி ரிஷப ராசிக்கு பகை ராசி, மேஷராசிக்கு பகை ராசி, கன்னி ராசி விருச்சிக ராசியாக வரும். அடுத்த ரிஷப ராசிக்கு துலா ராசியும் தனுசு ராசியும் பகை ராசியாக வரும். அடுத்த மிதன ராசிக்கு வந்து என்ன ராசி பகை அப்படின்னா விருச்சகமும் மகரம் தான் பகையாக வரும். அடுத்தது கடகத்துக்கு வந்து தனுசும் கும்பமும் பகையாக வரும். என்னுடைய லக்கணம் என்னுடைய ராசி சிம்மமாக இருந்துச்சுன்னா மகரமும் மீனமும் பகை ராசியாக வரும்.
இந்த பகைராசிங்கிறது வந்து நீங்கள் ஏஎல்பியில் சிம்மம் வந்து கேது தசையோ சுக்கிர தசையோ சூரிய தசையோ போணுச்சுன்னா உங்கள் மகர ராசியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா, இல்லை வந்து சப்போஸ் வந்து மீன ராசியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை வரும், கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் பிறப்பு ராசியை வச்சு இது பார்க்கலாமான்னு பார்க்கலாம். ஆனால் அதை விட இது வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமாகவே பொருந்தும். உங்களுக்கு ஜாதகம் பார்த்து, தசா புத்தி பார்த்து, கோச்சாரம் பார்த்து, லக்கணத்தை பார்த்து, ஏஎல்பி லக்கணத்தை பார்த்து அதெல்லாம் ரொம்ப லாஜிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி இது எனக்கு என்ன நட்சத்திர தசை நடக்குது, உங்களுக்கு எங்கே தசை நடக்குது, அவ்வளோதான். நம்ம ராசி அதிபதி பொருத்தம், ராசியை பொருத்தம்னு பார்ப்போம். ராசி பொருத்தங்கிறது பிறந்த நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் அச்சய நட்சத்திரம் தான் பார்ப்போம். இப்போ உதாரணம் கன்னி ராசி, உதாரணம் யாருக்காச்சும் போணுச்சுன்னா, ஏஎல்பியில் ஏஆர்பி போணுச்சுன்னா, ஐயா இது மாதிரி கும்பமும் மேஷமும் பொருந்தாத பகையான ராசிகள். அடுத்து துலா ராசியாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ அவங்களுக்கு வந்து மீனமும் ரிஷபமும் பகை ராசியாக இருக்கும். விருச்சகமாக இருந்துச்சுன்னா மேஷமும் மிதுனமும் பகை ராசியாக இருக்கும். தனுசாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமும் கடகமும் பகை ராசியாக இருக்கும். எனக்கு வந்து ஏஎல்பி வந்து உதாரணமாக ஏஎல்பி லக்கணமோ அச்சய ராசியை வந்து மகரமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மிதுனமும் சிம்மமும் பகை ராசியாக இருக்கும். எனக்கு கும்பராசி போணுச்சுன்னா எனக்கு கடகமும் கன்னியும் பகை ராசியாக இருக்கும். எனக்கு மீனமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சிம்மமும் துலாமும் பகை ராசியாக இருக்கும். இந்த ராசியோடு சேர்ந்தாலே பிரச்சனை வருமானம் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் பிடிக்கலன்னு வச்சுங்களேன், போன வருஷம் வரையும் பிடிச்சிருக்கும், அதுக்கு முதல் வருஷம் வரையும் பிடிச்சிருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பிடிச்சிருக்கும், இப்போ பேச விட மாட்டான். அந்த பொண்ணோ பையனோ பேச மாட்டாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க பேச மாட்டாங்க. ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் பேச மாட்டாங்க, நம்ம பக்கத்தோட எடுத்த விட இல்லை, நம்ம அப்பா அம்மா தங்கச்சி மாமா மச்சம் பெரிய சித்தப்பா பங்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா 4 பேர் திரும்பிட்டு போவோம். பார்த்திங்கன்னா அவனுக்கும் பொருந்தாது. காந்தங்கள் ஒரு துருவங்கள் ஒட்டுமானா ஒட்டாது, அவ்வளோதான விஷயம். அதை விட்டு என்ன பண்ணுறோம், பொருந்தாத ராசிகளை போய் நீங்கள் கம்மல்ன்ட்டு நீங்கள் பேசி தான் ஆகணும். அது எப்படிங்க பொருந்தும்? ஒரு பேனா, இந்த பேனா இருக்குது, இந்த பேனாவுக்கு இந்த மூடி தான் மூடும். இல்லை இந்த மூடியில் உங்கள்கிட்ட ஒரு பேனாவில் ஒரு மூடி வச்சு மூடுறேன்னு எப்படி மூடும்? பொருந்தாத செயல், பொருந்தாத நிகழ்வு எப்பயுமே பொருத்தம் இல்லாத வாழ்க்கையாக தான் அமையும். அதை விட்டு திருமண பொருத்தம் பார்க்கும்போது தயவு செய்து நீங்கள் வேறு எதுவுமே பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் ஏஆர்பி திருமண பொருத்தம் பாருங்கன்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி உள்ள நட்சத்திரத்துக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். பிறப்பு நட்சத்திரத்தை தயவு செய்து நீங்கள் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் பொருந்தலையே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பொருத்தமே பார்க்கல சூப்பராக இருக்கும், இங்கே பொருத்தமே பார்க்கல சூப்பராக, என்ன சூப்பராக இருப்போம் எப்படி? உனக்கு ஏஆர்பின்னு சூப்பராக பொருந்தி போது அதை விட்டு நீ பொருத்தமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிறந்த நட்சத்திரம் உங்களுக்கு எனக்கு பொருந்தலை. ஆனால் நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு மூர்த்தியும் ஓஹோன்னு இருக்குது, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கிறோம். அடையான் நீ வேறு, இன்றைக்கி 2 பேரும் நட்சத்திரம் ஒத்து போகுது, அதை விட்டு 2 பேரும் ஒத்து போகிறோம். அவ்வளோதானே லாஜிக்கு. இங்கே நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் சரி, பகல்னாலும் சரி, வேணும்னாலும் சரி, வேண்டாம்னாலும் சரி, பொருந்துனுச்சுன்னா 2 பேரும் பொருத்தமாக நல்லா வண்டி ஓடும். பொருந்தலான்னா 2 சண்டையாக போட்டுக்கும். சண்டையாக போட்டது மாதிரி உனக்கு செவ்வாய் இருக்குது, ராகு எது இருக்குது, செவ்வாய் இருக்குது, சூரியன் இருக்குது, சனி இருக்குது, சுக்கிரன் இருக்குது, செவ்வாய் இருக்குது. இங்கே 9 கிரகம் 12 வீட்டிலான்னு இருக்க போகிறாரு. இவங்க 10 பொருத்தம் இருக்கானா இருக்குது. அதையும் அதுக்கு தான் ராசி பொருத்தம் பார்க்கணுங்கிறது. அதுக்காக தான் இந்த ராசி பொருத்தம்னா இன்றைக்கி இருக்கிற அச்சய ராசிக்கு பொருத்தம் பார்த்து தான் சரி. அதை விட்டு இன்றைக்கி இருக்கிற ராசிக்கு தான் பகை ராசியை பார்த்துக்கலாம். எனக்கு உதாரணத்துக்கு கும்பராசியாக இருந்துச்சுன்னா கடகத்தையும் கன்னியையும் தூரமாக வச்சுக்கணும். அவங்களோட சேர்றதோ எப்படி நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் திட்டுவாங்க, என்ன தான் செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து வசப்படுவாங்க, என்ன தான் செஞ்சாலும் ஒரு திருப்தி இருக்காது, என்ன தான் செஞ்சாலும் திரும்ப திரும்ப குறை சொல்லுவாங்க. என்னடா லாஜிக்கு? நீங்கள் பாருங்களேன், நம்ம என்ன சில பேருக்கு கேட்டாலும் கேட்கலாம், நம்ம இப்போ வாலண்டியராக போய் செய்வோம். ஆனால் பார்த்தா அங்கே ஒரு நல்ல பேரே இருக்காது. என்ன நமக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு அந்த பொருந்தாத ராசிகளாக இருக்கும், அதை பார்த்துங்க. அதே மாதிரி நட்பு ராசிகள்னு அது இருக்குது. அப்படி நமக்கு எல்லாமே மற்ற எல்லா கிரகங்களுமே நமக்கு நட்பாக தான் இருக்கும். அது பொதுவாக வந்து இதுதான் அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். மேஷத்தை பொறுத்தளவுக்கு சிம்மமும் நல்லா ஒத்துப்போகும். ஒரு சில விஷயங்கள் ஒத்துப்போகாது. அதில் இப்போ ஒன்றுக்கும் அதான் சொல்லலை, நீங்கள் 5 வயசு குழந்தைக்கு நட்பு ராசி மேஷத்துக்கு சிம்மம் நட்பாக இருக்குமா, சூப்பராக இருக்கும். அதே ஒரே உதாரணத்துக்கு வந்து 40 வயசு பையனுக்கு மேஷத்துக்கு வந்து அதே வந்து நட்பு ராசியாக இருக்குமா சிம்மம்னா இருக்காது. அதே 24 வயசு பொண்ணுக்கு மேஷத்துக்கு சிம்மம் சூப்பராக ஒத்துப்போகும். ஏன்னா இது 2 காதலாக ஒத்துப்போகும். எப்படி ஒத்துப்போங்க, அழகாக ஒத்துப்போகும். கல்யாணத்தில் போய் முடியுது, இங்கே பிரச்சனை முடியுங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி நான் காதலிக்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு ஒரு பையன் இருக்கும், அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அடையாய நீ வேறு 24 வயசில் அது தெரியாமல் தான் கஷ்டப்படுறாங்க. நீ காதலிக்கிறதுங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் என்ன பேசுகிறாங்க, பிடிக்கல அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனாலும் இப்போ மேஷத்துக்கு நட்பு ராசியெல்லாம் பார்க்கும்போது இதுதான் அதுதான் இல்லை. ஒவ்வொரு கேள்விக்கும் அது நட்பு ராசி பகை ராசியை நம்ம சொல்லணும். திருமணம் பற்றி ஒரு கேள்வி. திருமணம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் சில நட்சத்திரங்கள்லாம் சொன்னீங்க. திருமணம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள்னு எதுவும் இருக்கா, ஏதாவது தெரியுமா நமக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
ஒன்றும் வேண்டாம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கொடுங்கங்க, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அந்த வீட்டில் பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது, கொடுங்க. உங்கள் ஜாதகம் உங்கள் வீட்டில் வந்து கேட்குறான்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போல்லாம் நான் ஜாதகம் கொடுக்க மாட்டேன். அடையா கடவுளே வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பார். யாருன்னே தெரியாது, உங்கள் மாமனார் இருப்பார், மச்சான் இருப்பார், பெரியப்பா, சித்தப்பா, யாரோ ஒருத்தர் தான் பேசி ஆகணும். இது அந்த காலத்தில். இந்த காலத்தில் மேட்ரிமோனி என்ன வச்சு போச்சுங்களேன், ஆச்சரியமாக இருக்கும் பாருங்களேன். வீடு தேடி வந்து எங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை கொடுங்கங்க, பொருத்தம் இருந்தால் பண்ணிக்குவோம். ஏங்க அதுதாங்க அறிகுறி, வேறு ஒன்றுமே அறிகுறி இல்லை. நம்ம போயிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம், சொல்லியிருக்க மாட்டோம், ஜாதத்தை பற்றி பேசியிருக்க மாட்டோம், என்ன நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, பொண்ணு என்ன படிச்சுன்னு தெரியாது, பையன் என்ன படிச்சுன்னு தெரியாது. ஆனால் என்ன பண்ணோம், உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணை கொடுங்க எங்கள் வீட்டு பையனுக்கு, உங்கள் பையனை கொடுங்க எங்கள் வீட்டு பொண்ணுக்கு, அப்படி அவங்களா தேடி வந்து கேட்பாங்க. தானாக வாலண்டியராக வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டை வந்து நிற்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னு என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து கொடுத்துடணும். பொறுத்துறது தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இல்லை அவர் வீட்டில் வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அவர் நமக்கு அவர் அது இது குளம் கோத்திரம் பார்க்குறீங்களா பாருங்கள். திருமணம் சார்ந்த விஷயங்கள் பொறுத்தளவுக்கு எல்லா முடிவுகளுமே வந்து பெற்றோர்கள் மட்டுமே கிடையாது, இவங்க அந்த பிள்ளைங்களுக்குமே அந்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். அந்த 21 வயசு, 22 வயசு, 23 வயசில் நீ இன்னொருட்டு பொண்ணா இன்னொருட்டு பையனான்னு விசாரிச்சிருப்பாங்க ஒரு பக்கம். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரு பக்கம் விரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமானா அது வந்து காதலுக்கான ஒரு இல்லை வந்து கல்யாணத்துக்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம். இப்போ எப்போ தான் வந்துச்சு இன்னொரு வீட்டு பொண்ணு வந்து ஜாதத்து பொருந்தும் அப்படின்னு அவங்களே வந்து பேசக்கூடியது. அது குருவாக இருந்து, தாத்தாவாக இருந்து, பாட்டியாக இருந்து, இல்லை நம்மளுடைய யாரோ வீட்டில் உள்ளவங்க முன்னோர்கள் இருந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு பேசிக்கலாம், பிடிக்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லி வார்த்தையாக சொல்லுவாங்க. அது வந்து ஒரு திருமணத்துக்கான காலமாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து முடிவு செய்யணும். இல்லவே இல்லை, நான் வந்து முடிவே செய்ய மாட்டேன், நான் ஜாதக பொருத்தம் பாருங்கள். நான் வந்து அதான் சொல்கிறேன்ல, காதல் கல்யாணத்துக்கு ஜாதக பொருத்தம் வேண்டியதில்லை. நீங்கள் வந்து குரு நிச்சயத்துக்கு காதல் பொருத்தம், திருமண பொருத்தம் வேண்டியதில்லை. உங்கள் உறவுகள் எல்லாம் அத்தை பொண்ணு மாவு பொண்ணு, அத்தை பையன் மாவு பையனுக்கு இது இது திருமண பொருத்தம் தேவையில்லை. இப்படி ஒரு லாஜிக்காக இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் போயிட்டு இன்னமும் செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது, இதெல்லாம் இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும். நீங்கள் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாய்ப்பு வந்துச்சு உடனே அதை பேசுங்க. வாய்ப்பு வரும்போது அந்த பஸ் வரும்போது அந்த பஸ்ஸில் ஏறினா தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கடவுள் வரம் கொடுக்கும்போது வர வந்து பயன்படுத்தணும். இல்லை அந்த வரத்தை நான் பயன்படுத்தி பார்க்குறேன்னா என்னையுமாரி உங்கள்கிட்ட அந்த வரம் கடவுள் கொடுத்துருப்பார். ஆனால் கண்டிப்பாக கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வாரம் 3 வாரம் முடிஞ்சது பிறகு 4வது வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஏதோ கிடைக்கிற வரத்தை வாங்கிட்டு போக வேண்டியது தான். அதுவாக கொடுக்கும்போது நம்ம வரம் வாங்கினோம்னா சூப்பராக இருக்கும். அதுதான் வாழ்க்கையான வரம். பணம் வந்து என் கையில் தங்குறதே இல்லை, எவ்வளோ வந்தாலும் அது ரொம்ப செலவாயிருது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு கேட்டு எல்லாமே நாங்கள் பொதுவாக தான் பேச வேண்டிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். பொதுவாக வந்து எப்படின்னா, இப்போ நாங்கள் ஜோதிடம் படித்தவருக்கும் ஜோதிடம் படிக்காதவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். இப்போ நாங்கள் ஏஎல்பி அச்சய இலக்கண பദ്ധதி படித்தவராக இருந்தாருன்னா எப்படி அதை வந்து கையாளுவார், ஜோதிடம் படிக்காதவங்களாக இருந்தால் எப்படி அதை கையாளுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். உதாரணமாக ஒரு 20,000 ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்தை ஒரு ஆண் அப்படின்னு வச்சுக்குவோம். இது உடனே மாறுமா, உடனே மாற்ற முடியுமான்னு தெரியலை. நான் அது முதல்ல சொல்லிடுறேன். இப்போ வந்து ஏஎல்பி படித்தவர், ஜோதிடம் படித்தவர். இப்போ இவருக்கு வந்து முன்னாடி நிறைய வாங்கியிருப்பார். உதாரணமாக வந்து இஎம்ஐ வாங்கியிருப்பார், நிறைய கடன் வாங்கியிருப்பார், நிறைய செலவுகள் இருக்கும். ஆனால் இப்போ வந்து படித்தது பிறகு என்ன பண்ணியிருப்பார், இந்த 20,000 பணத்தை பொதுவாக நாங்கள் வந்து 5ஆக பிரிக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம். இதை வந்து 5ஆக பிரிக்கிறதுக்கு இது என்னென்னா, என்னுடைய ஜாதகம் எனக்கு தெரிஞ்ச தொட்டு நான் என்ன பண்ணுறேன், இது 5ஆக பிரிக்கிறேன். ஒரு உதாரணமாக ஒரு 4,000 பிரிக்கிறேன் 20,000. ஒரு 4,000 வந்து பொதுவான செலவுகளுக்கு, வீட்டோட நடைமுறை செலவுகளுக்கோ இல்லை வீட்டு வாடகைகளுக்கோ, அது வந்து ஒரு 4 நாள் 8,000 ரூபா தேவைப்படுதுன்னு ஒதுக்கிடுவோம். இந்த 12,000 இருக்குது. இந்த 12,000 கையில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பணம் வந்து நான் எதுக்கு வேணாலும் செலவு பண்ணலாம். நான் வந்து பேங்க்லேயும் போட்டு வைக்கலாம். ஒரு 1/2 கிராம் வந்து ஒரு தங்கத்தில் ஒரு பொருள் வாங்கலாம். இல்லை நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கட்டலாம். ஆனால் அத்தியாவசிய தேவைகள்னு சொல்லி இந்த ஒரு 12,000 பணம் இருக்குது. இந்த 12,000 பணம் கையில் இருந்துச்சுன்னா தேவையில்லா செலவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 கிராம் தங்க கையில் எடுத்துட்டீங்க. இப்போ உங்கள் கையில் காசு இல்லை. நீங்கள் இப்போ செலவு பண்ணுவீங்களா, செலவு பண்ண மாட்டீங்களா? கையில் பணம் இல்லை. சரி, இங்கே ஒருத்தர் படிக்காதவர் இருக்கார். தெரியாமல் 4,000 வீட்டுக்கு எடுத்து கொடுத்துட்றாரு. மனைவிட்ட ஒரு 4,000 வாடகை, ஒரு 5,000 6,000 8,000 செலவு பண்ணிவிட்டார். வீட்டு செலவுக்குன்னு ஒரு 10,000 செலவு விட 12,000 மிச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக இந்த 12,000 எனக்கு விரயம் ஆகுன்னு தெரியலை இவருக்கு. இவர் கையில் வச்சுருக்காரு. நானும் நீங்களே போய் கேட்குறோம், ஆனால் ஒரு 4 நாள் கொடுங்க காசு, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட ஒரு 5,000 இருக்குன்னு. அவர் உண்மையிலே 15,000 பணத்தை வச்சு மட்டும் ஒரு 5,000 கொடுக்குறாரு. சரி வச்சுக்குவோம். இப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அடிப்படையாக வந்து ஒரு இந்த மாதம் ஒரு படத்துக்கு போகலாம். கையில் பணம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ தேவையில்லாத செலவுகள் நம்மளாம் இழுத்துக்கும்போது இழுத்துக்குவோம்.
கையில் காசு இல்லைன்னா 100 நீங்கள் செலவு பண்ணுவீங்க, கையில் காசு இருந்தால் 1000 செலவு பண்ணுவீங்க. இங்கே கையில் காசே கிடையாது, நீங்கள் 1 கிராம் தங்கம் வாங்கி விட்டீங்க. தங்கம் வாங்குறது நல்லது கெட்டதுன்னு அவங்கவுங்க ஜாதகத்துக்கு அதை முடிவு எடுக்கணும். ஆனால் ஒரு பொருளாக மாற்றி விட்டார். கையில் நீங்கள் வந்து உடனே எடுத்த உடனே ஜிபேல பணம் இல்லைன்னா எங்கேருந்து அனுப்புவீங்க? நான் அதை தான் சொல்கிறேன், நீ ஜிபே லாக் பண்ண ஃபஸ்ட்டு. நடைமுறை சாத்தியமே இல்லை. என்ன சாத்தியம் இல்லை? 4 வருஷத்துக்கு மட்டும் நம்மகிட்ட எங்கே இருந்துச்சு? 5 வருஷத்துக்கு மட்டும் எங்கே இருந்துச்சு? பண்ண வேண்டிய விஷயத்துக்கு பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு சாப்பிட்றீங்க, ஒரு 110 ரூபா கொடுங்க, நான் வேணும். ஆனால் நான் 240 ரூபாய் சாப்பிட்றது என் கையில் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் 250 ரூபாய் நான் சாப்பிட்றேனே. நீங்கள் ஒரு தடவை 250 ரூபா சாப்பிட்டீங்கன்னா 30 நாளில் அட்லீஸ்ட் ஒரு 7 நாள் 8 நாள் சாப்பிட்டா 2000 செலவாயிடுது சாப்பாட்டுக்கு. அது எக்ஸஸான செலவு தானே. உங்கள் கையில் ஜிபேவே இல்லை, உங்கள் கையில் ஒரு 100 ரூபா 50 ரூபா பணம் இருக்குது, பணமே இல்லை. எங்கள் வீட்டிலே சாப்பாடு எடுத்து போய் நான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து போய் சாப்பிட்டோம் அன்றைக்கி. இன்றைக்கி நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் எங்கேயாச்சும் வெளில போகிறோம்னா மேக்ஸிமம் வந்து வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, போய் தான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் வீட்டிலேருந்து வெளியில் எங்கேயாச்சும் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கையிலே ஒரு தயிர் சாதம், ஒரு சாப்பாடு டப்பா கையில் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு கூட தயிர் சாதம் வாங்கி சாப்பிட முடியலன்னா அது வீட்டு சாப்பாடாக போயிடுது பாருங்களேன். அது அம்மா சமைச்சதாக இருக்கலாம், அது மனைவி சமைச்சதாக இருக்கலாம், அது வீட்டில் உள்ளவங்க சமைச்சவங்களாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் சமைச்சு அந்த நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணும், எவ்வளோ உப்பு வேணும், எவ்வளோ புளிப்பு வேணும், எவ்வளோ எப்படின்னு நமக்கு இல்லை தேவைப்படும். பொதுவாக இருக்கிறதுக்கும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கிறது சந்தோஷம் தானே. அதுதான் சொல்கிறேன். அப்போ இங்கே கையில் பணம், இப்போ ஜோதிடம் படித்தவருக்கு திட்டமிட்டு செயல்படுத்துகிறாரு. இங்கே ஜோதிடம் படிக்கலைன்னா என் கையில் பணம் இருக்குது, நான் செலவு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கையில் பணமே இங்கே இவர் 12,000 சேமிக்க முடியுது, ஏன் இவரால் சேமிக்க முடியலை? ஜோதிடம் படித்தவரும் ஜோதிடம் படிக்காதுக்கும் அதான் வித்தியாசம். உங்கள் கையில் பணமே விரயமாயிடும். நீங்கள் பணம் வச்சுருப்பீங்களா? நான் சொல்கிறேன், கையில் பணம் வச்சு விரயமாயிடும் நான் சொல்கிறேன், கேட்பீங்களா? அதெல்லாம் சமாளிச்சு எப்படி சமாளிப்பீங்க? நீங்கள் நான் கேட்குற பணம் ஒரு 1000 கொடுப்பீங்க, கொடுக்காம இருப்பீங்களா? நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க கொடுக்குறாரு, அவருக்கு தேவை இருக்கும், அவருக்கு செலவு இருக்கும், அவர் கொடுக்க முடியாமல் போகலாம், அப்புறம் நீங்கள் கேட்கலாம், அவர் கேட்கலாம். கொடுக்குறது தப்பு கிடையாது, வாங்குறது தப்பு கிடையாது. உங்கள் கையில் பணமேல் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நாங்கள் எப்போயுமே பொருளை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்க. அடிப்படையாக ஒரு விஷயங்களை நான் பொதுவாகவே என்ன பண்ணுவோன்னா, இதுமாரி உதாரணம் நாங்கள் வந்து 5ஆக பிரிக்கலாம், 4ஆக பிரிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் 1 லட்ச ரூபா வருது அப்படின்னா, ஒரு 50,000 வருதுன்னா 12,500 12,500 மொத்தம் 4 12,500. ஒரு 12,500 கேஷாக வச்சுங்க, அது அக்கௌண்ட்டில் வச்சுங்க. அந்த பணத்தை எடுக்கவே எடுக்காது. ஏன்னா அத்தியாவசிய தேவை வந்துச்சுன்னா எடுத்தாகணும். நம்ம இது இங்கே ஒரு திட்டமிடலை இல்லை. திட்டமிடாது. ஏங்க திட்டமிடாது? நம்ம இஎம்ஐ வாங்கி வச்சுருக்கோம், இங்கே செலவு அதிகம், இங்கே ஆடம்பரமாக செலவு பண்ணிடுறோம். நான் ஒரு தடவை படத்துக்கு போனால் 1,500 செலவாகுது. ஆனால் நான் 30 நாளில் எனக்கு சேமிக்க முடியல. எப்படிங்க சேமிக்க முடியும்? படமும் பார்க்கணுங்கிற சேமிக்கணும், ஏதாவது ஒன்று தான் நடக்கும். இப்போ வாங்குற சம்பளத்துக்கு மேலே செலவாகுது. சிலர்லாம் அடுத்த மாதம் கடை வாங்கி இல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் வராது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக வந்து அது கஷ்டப்படணும்னே எழுதப்பட்டது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. கையில் ஒரு வரவுக்கேற்ற செலவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதுதான் லாஜிக்காக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இதுதான் லாஜிக்காக இருக்கும். நீங்கள் இல்லை நான் வந்து 30,000 வருமானம் வருது, நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 60,000 செலவு பண்ணால் அது எப்படி அது பொருந்தும்? அது எனக்கு மட்டும் கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் கஷ்டம் எங்கெங்கே வந்துச்சு? அதுவாக நானாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுங்கள். 30,000 செலவு பண்ணலாம், 5,000 செலவு பண்ணலாம். கஞ்சம் மாதிரி ஒருத்தர் பாருங்கள். ஒரு அம்மா சொன்னிச்சு, நீ நான் ஏதோ ஒரு டிவியில் ஏதோ ஒரு சேனலில் என்ன பண்ணுவாரான், அந்த வீட்டை விட்டு வளைவில் திரும்பினோன்னு என்ன பண்ணுவாரான்னா பைக் ஆஃப் பண்ணி விடுவாரான். அந்த பைக் வந்து வீட்டு வாசல் வந்து அப்படியே ஆஃப் பண்ணி அந்த பெட்ரோலை மிச்சம் பண்ணுவாரான். அப்படியும் மிச்சம் பண்ண வேண்டியது. பிரேக் அடிக்காதீங்க. பிரேக் அடித்தா பெட்ரோல் வீணாக போகும், டயர் தெரியும். எங்கள் ஊரில் ஒருத்தர் ஒரு ஏஆர்னு சொல்லுவார் பேர். ஒரு டிராக்டரில் அவர்கிட்ட டிராக்டர் வந்து ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லுவாங்க. என்னடா ஓட்டுறாரு ஒரு வித்தியாசமாக அவ்வளோ. இப்போது எங்கள் ஊரில் கரும்புல சிவாஜின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றி நிறைய பேசுவோம். அப்படின்னு பேசும்போது ஏஆர்னு ஒரு பேர், ஏஆர்னு சொன்னால் தெரியும் அவருக்கு. வயலில் டிராக்டரில் உழுதுகிட்டு வந்தால் அந்த வயலில் வந்து ஒரு சீராகவும் இருக்காது, வளைவாக இருக்கும், லேசாக அருங்கோணமாக இருக்கும், செங்கோணமாக இருக்கும்ல. ஆனால் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு சுற்று கூட வந்துடக்கூடாது. கொஞ்சோண்டு இடம் மிஞ்சும் பாருங்கள். சுற்றிக்கிட்டே வரும்போது அந்த இது படைச்சல் போடுவோம், சாலும் போடுவோம். அது சால் மாரி போட்டு வருவோம். அந்த சால் போடும்போது ஒரு உலா ஒக்கணுண்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை போய் திரும்பி வர்றதுக்கு டீசல் செலவாகிடும்னு சொல்லி பேசுவார் அவர். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன டிராக்டர் தானே, ஒரு சுற்று தானே தம்பி, ஒரு சுற்று தான் நம்ம சொல்லவே முடியாது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. டிரைவர் அப்படி பேசுவார். ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ இடம் தான் இருக்கும் ஒரு இடத்துல, இவ்வளோ தான் கிராஸில் போகும்போது இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபுல் ரவுண்டு வந்து தான் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த உழுவ முடியும். நீங்கள் பின்னாடி போயிட்டாலும் ரிவேஸ் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல வர முடியாது. போய் ஒரு சுற்று வந்து தான் அந்த படைச்சாலை முடிக்க முடியும். நம்ம ஒரு மாட்டில் போட்டோம்னா ஒரு 4 ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். ஒரு டிராக்டர் போயிட்டு வந்தபோது படைச்சல் போடும்போது அப்படி போடணும்னு சொல்லுவார் அவர். ஆச்சரியமாக இருக்கும். அதுமாரி எவ்வளோ அழகாகவும் வாழ்கிறாங்க. சின்ன நிகழ்வு. நீங்கள் 30,000 ஒரு திட்டமிடலைன்னா என்ன பண்ண முடியும்? 60,000 திட்டமிட பண்ண முடியும். ஜோதிடம் படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் நீங்கள் திட்டமிடுங்க.
திட்டமிட்டது உங்கள் கைக்குள்ள வச்சுங்க. திட்டமிட்டுறது ஈஸி, ஆனால் திட்டமிட்டபடி செயல்படுத்துறது கஷ்டம். அப்போ கையில் பணம் வச்சுக்க வேண்டாம், நான் வந்து லாக் பண்ணிடுறேன்னு நீங்கள் கொண்டு போய் 30,000 வீட்டில் போட்டு வந்தால் வீட்டில் வெளுத்து விடுவாங்க. செலவு என்னடா, சாப்பாட்டுக்கு வேணும், அடிப்படையாக வாடகை கொடுக்கணும், நல்லது கெட்டது இருக்கும், மாத்திரை மருந்து வாங்க வேண்டிய இருக்கும், ஒரு தேவைகள் இருக்கும். இப்போ வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து ஏதோ தீபாவளி பொங்கல், தீபாவளிக்கு இல்லை பொங்கலுக்கு வருஷத்தில் 2 தடவை 4 தடவை தான் வந்து கறி சமைப்பாங்க, இல்லை கோவிலில் கறி சமைப்பாங்க. இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நம்ம எங்கேயும் வெளியில் போகிட்டு வர முடியல. இருக்கிற மொத்த கூட்டம் அங்கே தான் இருக்குது. 1500 செலவாகுதுங்க, 1000 செலவாகுதுங்க. 4 பேர் இருக்கும்போது வீட்டுக்கு 1000 4 வாரத்துக்கு 4000 செலவாகுது. நீ இங்கே சிக்கனம் என்னன்னா ஒரு வாரம் சாப்பிடுங்க, இல்லை இந்த 4 வாரம் வாங்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக எது உங்களுக்கு கட்டுப்படியாதோ அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க, சமைச்சு சாப்பிடுங்க. 4 வாரமும் நான் சாப்பிடுவேன், எனக்கு கஷ்டமே படக்கூடாதுன்னு என்ன சார்ந்த ஒரு இதுன்னு லாஜிக்கா சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இருக்க எல்லாரும் சொல்லுங்களேன், நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு தெரியலை. எனக்கு என்ன, நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோம், இது திட்டமிட்டுறது ஈஸி. திட்டமிட்டபடி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான் காலையிலே கறி எடுக்க போயிடுறேன்னா, கறி எடுக்கிறது மட்டும்தான். ஆனால் மாத்திரை மருந்து எங்கே வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், ஏன்னா எல்லாத்துலேயும் கணக்கு பார்க்கணும். சும்மா மாத்திரை மருந்துன்னா இங்கே ஒரு உதாரணம், ஒரு இடத்துல வந்து 1100 வருது, ஒரு இடத்துல வந்து 800 வருது, ஒரு இடத்துல 900 வருது. அப்போ எங்கே விசாரித்து இன்றைக்கி மக்கள் மருந்தும் நிறைய கவர்மெண்ட்லேருந்து நிறையா கொடுக்குறாங்க, அதுலேருந்து நம்ம என்ன மருந்து வாங்க முடியும். இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்படி தான், இந்த நடமாடும் மருந்தகம் இருக்குல்ல, எங்கள் அம்மா போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துச்சு. நானே சொன்னேன் வாங்கிட்டு வந்து நானே கொடுத்துட்டு போனேன். அப்போ அது வாங்கிட்டு வர்றாங்க, அது ஒரு 20 ரூபா வரும் அந்த மாத்திரை அட்டை. அதை போய் எங்கள் அம்மா போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு. 20 ரூபா பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். 20 ரூபாய் வந்து எவ்வளோ தேவைகளுக்கு பயன்படுத்தலாம்ல. நீங்கள் இங்கே திட்டமிட்டதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது செயல்படுத்தினாலே உங்கள் ஜாதகம் கையில் வந்துட்டு, இது நீ ஜோதிடமே படிக்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன். மறுபடியும் நான் உங்கள் இடத்துக்கு நானே வர்றேன். இல்லை, நீங்கள் சொல்கிறதுமே ஜோதிடம்ங்கிறத தாண்டி மணி மேனேஜ்மெண்ட்டில் தானே சார் அதிகமாக. நீ அந்த மணி மேனேஜ்மெண்ட் தான் ஜோதிடம் சொல்லுது, வேற ஒன்றும் சொல்ல. நீங்கள் விரயம் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நீ அதுக்கும் ஒரு விதி வேண்டும். விதியை வெல்வதற்கு ஒரு மதி வேண்டும், அதை வெல்வதற்கு ஒரு விதி வேண்டும் அப்படிங்கிற வாழ்க்கை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே தான் மணி மேனேஜ் பண்ணுறோம்னாலும் உங்கள் நேரம் சரியில்லைன்னா 1500 இல்லை 3000 செலவு பண்ணுவீங்க, 6000 செலவு பண்ணுவீங்க, 30,000 கடன் வாங்கிங்க, 3 லட்சம் கடன் வாங்குவீங்க. 6 லட்சம் கடன் வாங்கினது பிறகு இப்போ 3 வருஷத்தில் 10 லட்சம் கடன் ஆகிடும். அப்போ 10 வருஷம் கழிச்சு எனக்கு கடன் இருக்குது. கடன் எங்கெங்கே வந்துச்சு? நம்ம தானங்க வாங்கணும். அதே ஏஎல்பி படித்தார், நான் 3 வருஷத்தில் எனக்கு 30,000, நான் உண்மையிலே ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவு பண்ண திட்டமிட்டுறாங்க அவங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு நாளைக்கு நான் ஒரு மீட்டிங் வைக்கிறேன், நீ கேளுங்க அவங்கள. தெரிஞ்சு போச்சு கையில் பணம் வச்சுக்கூடாது, அப்போ முடிஞ்சாலும் லாக் பண்ணிக்கலாம். அப்போ முடிஞ்சாலும் எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணக்கூடாது, ஒன்று பார்த்தாங்க பண்ண முடியும். சும்மா வந்து எடுத்தவங்க ஒருத்தவனும் வாழ முடியாது. எடுத்தவங்க ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு நான் 4 வருஷம் கழிச்சு கடன் கட்டுறது யார் கட்டுறது? ஒன்றும் இல்லை, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த காலத்தில் 18,000 கல்யாணத்தை பண்ண முடியுமா? 18,000 ரூபாயில் நீ மாலையே 18,000ங்கிறாங்க நம்ம ஊரில். மகால் மண்டபம் மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கே 2 லட்சம் 3 லட்சம் செலவாகிடுது. சாப்பாடு ஏற்பாடு மொத்தமாகவே 20 பேர் தான். ஒரு கோயிலில் வாங்கினாங்க, ஒரு மாலையை மாற்றினாங்க, 18,000த்துக்குள்ள கல்யாண செலவு முடிஞ்சு போச்சு. அவர் லட்சம் இல்லை கோடி ரூபா செலவு பண்ணலாம். அவர் ஏன் சார் இப்படி என்ன ஏதோ காரணம் இருக்குன்னு கேட்டேன் அவர்கிட்ட. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க எங்களுக்கு இதுதான் இதையும் அப்படின்னாரு. சரி அப்படின்னா இதுக்கு என்ன செலவோ அந்த செலவுக்கு இப்போ இந்த நடைமுறைக்கு என்ன செலவாகுமோ இந்த பணத்தை பொண்ணோட பேர்லேயும் பையனோட பேர்லேயும் இப்போ டெபாசிட்டில் போட்டுறேன். எனக்கு சொந்தக்காரம் 50 பேர் இருந்து வாழ்த்தினா போதும், அவங்க வந்து வாழ்த்துருவாங்க. எனக்கு 20 பேர், என் வீட்டில் உள்ள 20 பேர், என் பொண்ணு வீட்டில் 10 பேர், மாப்பிள்ளை வீட்டில் 10. ஒரு போட்டா கிடையாது, ஒரு மாலை கிடையாது. மாலை 2 மாலை 1000 ரூபா, 600 700 2 மாலை வாங்கியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக கோவிலில் போனாங்க, திருமங்கலத்தை வாங்கி அணை கட்டிட்டு இது பண்ணிடுறாங்க. 18,000 கல்யாண செலவு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம 2025 இருக்கும்போல மூர்த்தி அப்படின்னு பண்ண முடியுதில்ல. கொரோனா டயத்தில் நீங்கள் எங்கெங்கே பண்ணீங்க, எங்கெங்கே மாலை இருந்துச்சு, எங்கெங்கே பூ இருந்துச்சு, எங்கே கல்யாணம் இருந்துச்சு? ரோட்டு வாரத்துலையும் கல்யாணம் பண்ணோம். இது என்ன கோவில் மூடி இருந்துச்சு, வாசலில் தான் கல்யாணம் பண்ணோம். அப்போ மட்டும் முடிஞ்சிச்சுல உங்களுக்கு. எவ்வளோ பெரிய, எனக்கு தெரிஞ்சு என்ன பெரிய பெரிய கோடீஸ்வர வீட்டு கல்யாணம்லாம் அந்த பாவம் கோயிலே திறக்காமல் கல்யாணம் பண்ணுறது அவசரமாக ஒரே நேரத்தில் போய் பாவம் உயிர் பயம் வந்துச்சுன்னா அது நடக்குது இல்லை. அதே திருமங்கல்லையும் அதே தாலி அதே ஐயர் அது நடந்துச்சாங்க, யாரையும் கூப்பிடல. ஆனால் ஸ்டேட்டஸ் தடுக்குதே சார் சிலருக்கு, அதுதானே செலவு. அதான் நீங்கள் இதை ஸ்டேட்டஸ் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டம்னு நீங்கள் ஒன்று ஏற்றுக்கிறது நீங்கள் ரெடியாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டேட்டஸ்னு ஒன்று கௌரவம்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த கௌரவம்னு ஒன்று பார்த்தோம்னா இங்கே கஷ்டம்னு ஒன்று இருக்க தான் செய்யும். நம்ம நடந்து போகலாம், ஆட்டோவிலையும் போகலாம், சைக்கிள்லேயும் போகலாம், பைக்லேயும் போகலாம், கார் எடுத்துகிட்டு போகலாம், கார் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் எதில் போகணும்னு முடிவு பண்ணீங்க, அதுக்கு தகுந்த கஷ்டத்துக்கு ரெடியாக இருங்க. நான் உழைக்கணும், பணமும் பெருக்கணும், நான் இங்கே பொருளும் வாங்கணும், இது ஒரு லாஜிக்கு. நான் உழைக்கணும், எனக்கு உழைப்பு ஏற்ற ஊதியம் வரணும், எல்லாருக்கும் வருமானம் வராது பாருங்கள்.
60,000 வரக்கூடிய பையனுக்கு 20,000 தான் வருது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல 60,000 எப்படி திட்டமிட்டு முடியும்? கார் வாங்குறது எப்படி கார் வாங்க முடியும்? கார் எதுக்கு முதல்ல? எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு கடகலக்கணம் கடகராசி 12ல் சுக்கிரன், நான் மட்டும் ஓஹோன்னு இருக்கேன் பாரு. கும்பகோணத்தில் எங்களோட மாமா ஒருத்தர் முத்துகுமரன் மாதம் திருப்பதியில் போய் சாமி கும்பிடுவார். 240 ரூபா செலவு. நம்ம இங்கேருந்து இப்படி போயிட்டு வந்தால் 2 டீ குடிக்கிறோம், 2 சாப்பிட்றோம், ஏதாவது ஒன்று 200 300 சாதாரணமாகிடுது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுல இத்தனை வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வருஷம், எவ்வளோ ஒரு ஆளும் தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனா டயத்துலேயே அவர் திருப்பதி போய் சாமி கும்பிட்டார். ட்ரெயினுக்கு போவார், இறங்குவார், நடந்தார், போய் சாமி கும்பிடுவார், மறுபடியும் வருவார். இறங்க 120 ரூபாயோ 110 ரூபாயோ ஏதோ. அங்கே போகும்போது அங்கே சாப்பாடு, ஃப்ரீ சாப்பாடு, உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருவார். 240 ரூபா, அதிகபட்சம் ஒரு 300 400 என்ன வச்சுக்கலாம். 500 ரூபாய்க்குள்ள 500 ரூபாய் செலவு பண்ண மாட்டார். 500 ரூபா செலவு பண்ணால் அவ்வளோதான், அவருக்கு அவ்வளோதான். ரொம்ப சிக்கனமாக. ஏன்னா ரொம்ப பெருசாக ஒரு விஷயத்தை, ஏன்னா இப்போ இவங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கு அந்த மாதிரி கிரகமைப்பு இருக்கும், அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது கரெக்டாக லாஜிக்காக இருக்குது. இப்போ அவரே வந்து ஒரு உதாரணமாக ஒரு நல்லா செலவு பண்ணுற இடத்துல இருந்துச்சு வச்சுங்களேன், அவர் எப்படின்னா கையில் இருக்கிறத மீறி செலவு பண்ணார்னா எப்படி கடனை தானே வரும். அதுமாரி ஒரு சில நபர்கள் வந்து அந்த கிரகமைப்பு இருக்கும், அதை விட்டு அப்படி செலவு பண்ணுவாங்க. பொதுவான வாழ்க்கை ஜோதிடம் ஒன்று தான். என்னென்னா ஜோதிடத்தை பார்த்துட்டா செலவாகிட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் செலவு பண்ணாமல் தடுக்கிறதுக்கு சேவ் பண்ணி பணத்தை எடுக்காமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 10,000 போட்டு வச்சுருக்கு. மாதம் பிள்ளைக்கு, பொண்ணு பேருக்கோ பொல்ல பேருக்கோ போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான் லாஜிக்கு. நீங்கள் எடுக்கவே முடியாது, நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் எடுக்க முடியாது, எப்படி செலவு பண்ணுவீங்க? கடன் வாங்கி கூட பண்ணுங்கள், கையில் இருக்க பொருளை நீங்கள் கொண்டு போய் லாக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்களேன். 50,000 ரூபா 12,500 எடுத்து இந்த மாதத்துக்கு எடுத்து கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே ஒரு தங்கத்துலேயோ வாங்கி வச்சுருக்கு. 1 கிராம் வாங்கி வைங்க. நீங்கள் அது 37,500 செலவு பண்ணுங்கள். 3 மடங்கு செலவு பண்ணுங்கள். 4 மடங்குல 3 மடங்கு செலவு பண்ணுங்கள். 1 மடங்கு சேவ் பண்ணுங்கள். 25% பெஸ்ட்டான ஜாதக அமைப்பு. இதே 50-50 சேவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அது உண்மையிலே 50-50 ஜாதக அமைப்பு சூப்பர். சப்போஸ் ஒரு 12,500 ரூபா தங்கம் வாங்கிடுறாங்க, 12,500 பேங்கில் போட்டுறாங்க, 12,500 இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸு நார்மலாக என்னென்ன தேவைகளோ தேவையான செலவு பண்ணாங்கன்னா 75% சூப்பரான ஜாதகம் அமைப்பு நல்லாயிருக்கும். அந்தமாரி ஜாதக அமைப்பு இருக்கும், அந்தமாரி செலவு பண்ணுவாங்க. ஜாதகம் அமைப்பு நல்லா இல்லைன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, வர்றதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் 30,000 கடன் வச்சுருப்பாங்க, 50,000 கடன் வச்சுருப்பாங்க. பணம் வந்தோடனே 5ஆம் தேதிக்குள்ளே பணத்தை எடுத்து கொடுத்துவிட்டு கஷ்டப்படும். ஒரு மணி மேனேஜ்மெண்ட் வேணும். மணி மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு தெரியணும், ஜோதகம்னா என்னென்னு தெரியணும், வாழ்க்கைன்னு என்னென்னு தெரியணும். இப்படி புரிஞ்சு ஓரளவு நானும் அப்படியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்ற வேண்டாம். மனுஷனாக தான் வாழ போகிறோம் எல்லாரும். அதே டீ குடிக்காமலாம் வாழ வேண்டியதில்லை, நீ சாப்பிடாமலாம் வாழ வேண்டியதில்லை. அதெல்லாம் வாழுங்க. 60 ரூபாய்க்கும் சாப்பாடு இருக்குது, 250 ரூபாய் சாப்பாடு. எனக்கு எது கரெக்டாக இருக்கும் அதுதான் நான் சாப்பிட்ணும். நான் கமலுக்காகவே இல்லை சாயந்தரமுக்காக சாப்பிட முடியுமா என்ன? இங்கே ஆனால் கௌரவம்னு சொல்லிட்டு 240 ரூபா சாப்பாடு சாப்பிட்றோம். அதுதான் எப்படியும் பண்ணக்கூடாது. நான் கூட உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்வேன். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போனால் கை ஏந்துவாங்களே எல்லாரும், சார் காசு கொடுங்க சார் அப்படின்னு காசு கொடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கையில் கடைசியாக என்ன பணம், ரொம்ப இப்போ சில்லற பணம் ஒரு 10 ரூபா குறைஞ்சி நீங்கள் சில்லறை வச்சிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி 5 ரூபா 2 சில்லறை மாற்றிட்டா போகிறீங்க. 10 ரூபா குறைஞ்சி நீங்கள் ஆட்டை கொடுப்பீங்க. 5 ரூபா குறைஞ்சி சில்லறையில் கையில் எடுத்துகிட்டா போவீங்க, தூக்க முடியாது. கையில் 10 ரூபா எடுத்து கொடுப்போம், இல்லை 5 ரூபா எடுத்து கொடுப்போம், இல்லை 1 ரூபா எடுத்து கொடுப்போம். நான் என்ன பண்ணுவேன், ஒரு பாக்கெட்டில் சாக்லேட்டு நிறையா வாங்கி வச்சுருக்கேன். அது வண்டியில் பைக்கில் வச்சுக்கலாம், இல்லை காரில் வச்சுக்கலாம். நீங்கள் பாக்கெட்டில் ஒரு பை வச்சுருப்பீங்க, ஒரு பை வச்சுருக்கீங்கல்ல, இந்த பையில் ஒரு 10 முட்டாய் வச்சு, ஒரு முட்டாய் ஒரு 50 காசா, 1 ரூபாய்க்கு ஒரு முட்டாய் வச்சுக்கலாமா? 10 பேர் கொடுத்துடலாமா? கை நீட்டினா சும்மா விடக்கூடாதுன்னா நீங்கள் 10 ரூபா காசு கொடுக்குறீங்க. போன கிளாஸில் நான் சொல்லிவிட்டேன், எல்லாரும் கையிலையும் சாக்லேட் 10 சாக்லேட் வாங்கி. ஆனால் இப்போ யாரும் சாக்லேட் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. வாங்கலாம், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் கூட கையேந்துறேன், நீங்கள் எனக்கு சாக்லேட் கொடு, அவ்வளோதான் விஷயம். இன்னும் நீங்கள் என்ன கொடுத்தா வச்சுருக்கீங்க, நம்ம கேட்க முடியும்? நீ கொடுக்குறது நான் வாங்கிக்கும், அவ்வளோதானே. கையேந்தினா காசு ஏதோ ஒரு எம்டியாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து எப்பயுமே வந்து ஒரு வெற்றியாளர்னு சொல்லி ஒரு ஆசிரியர், தேசிய நல்லாசிரியர் விருதை பெற்றவர். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்தாலே ஒரு கூட்டம் கூடும், பிள்ளைங்க எல்லாம் கூடிடும். பாக்கெட்டு நிறைய ஒரு மாத சம்பளம் எடுத்து சாக்லேட் மட்டும்தான் வாங்குவார். 1 ரூபா வீட்டில் கொடுக்க மாட்டார், 1 ரூபா வீட்டில் கொடுக்க மாட்டார். என்ன பண்ணுவார்? என்ன போவார், நேராக சாக்லேட் வாங்கி வச்சுருவார். வீட்டில் வாங்கி வச்சுட்டு எங்கே போனாலும் சாக்லேட் அள்ளி கொடுப்பார் எல்லாரும். அந்த பழக்கம் அவர் பார்த்து தான் எனக்கு எல்லோரும் கேட்குற, சின்ன குழந்தை கேட்குறாங்க, சின்ன குழந்தை கேட்கலனாலும் பரவாயில்ல, யாராவது கேட்குறாங்க, ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம், இல்லையா ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துடலாம். 10 ரூபாய்க்கும் சாக்லேட்டும் ஒன்று தான், என்னை பொறுத்தவரை ஒன்று தான். அவன் வாங்குறவங்களோட நிலைப்பாடை பொறுத்து அது வந்து ஒத்துப்போங்க. அதை விட்டு வந்து ஜோதிடங்கிறது திட்டமிட்டணும், செயல்படுத்தணும், அது அழகாக சந்தோஷமாக கொண்டாடணும், அவ்வளோதான். இங்கே போயிட்டு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படியெல்லாம் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. 30ஆம் தேதி ஆனா 3ஆம் தேதி ஆனா 30ஆம் தேதி ஆனா 3 வருஷம் ஆனாலும் திட்டமிடலைன்னா அது அப்படி தான் போகும். எல்லாருமே வந்து 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் தெரியும், இப்போ தெரியாது அவங்களுக்கு. அதுதான் சொல்கிறல்ல, ஒரு திட்டமிட சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு ஜோதிடத்தை படிக்க சொல்லுங்கள் எல்லாரும். நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள்.
கைதி எண் 9658. இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2. தீ பரவட்டும் திராவிட மாடல். சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை பாரியின் வழித்தோன்றல் கலைஞர். மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள்.